தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிறாருன்னா அந்த மாவட்ட செயலாளரே இல்லாமல் இவர் போய் என்ன பண்ணுவார்? ஸோ அப்போ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே இப்படி வந்து பேச போகிறாரு, இது பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கணும். அவர் தான் அங்கே ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே வந்து. அதற்கான தெளிவான ஒரு அரசியல் காயை அவர் நவுத்துறாரு. அரசியலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இந்த சிறுத்தை, இந்த புலி இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியும்ல, ஒன்றா சுற்றிக்கினே இருக்கும். பசியே இல்லைனாலும் சும்மானாக்கும் போய் ஒரு ஜீவன் அடித்து சாவடிச்சு அங்கேயே போட்டு போயிடும். சாப்பிட கூட சாப்பிடாது. ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது. ஜனநாயகன் படத்தினுடைய கதை வந்து அரசியல் கதை தான் அப்படிங்கிறது போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது. இது அரசியல் படம் இல்லை, கண்டிப்பாக அரசியல் சார்ந்த ஒரு படம். ஏன்னா அந்த படத்தோட உண்மைத்தன்மை எல்லாமே நமக்கு தெரியும். விஜயுடன் கை கோர்க்க முடிவெடுத்து விட்டாரா ஆதவ் அர்ஜுனா? விஜயுடன் கை கோர்க்க முடிவெடுத்தது ஆதவ் அர்ஜுனா இல்லை. ஆதவ் அர்ஜுனாவை கை கோர்க்க தன்னுடன் சேர்த்துக் கொள்றதுக்கு விஜய் முடிவெடுத்துட்டாரான்னு கேட்கணும். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஓராண்டை வந்து நிறைவு செய்ய போகிறார். பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த கட்சியினுடைய ஓராண்டு நிறைவு விழா. இதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க தாவேகா தொண்டர்களும் வந்து இதை கொண்டாட வந்து தயாராகிட்டு வர்றாங்க. அதே போல அன்றைய தினம் தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவராக கூடிய பெரியார், அம்பேத்கர் போன்றோரின் சிலைகளை வந்து திறந்து வைத்து பேச இருப்பதாகவும் ஒரு தகவல். விஜயுடைய இந்த மூமெண்ட் எதை நோக்கி நகருது? கட்சியை வளர்க்குறாரு. அவரோட அதாவது முதல் நிலை தலைவர்கள் இருந்ததை தாண்டி 2ஆம் நிலை தலைவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள்லேருந்து மற்றவங்க எல்லாரையும். அதுக்கான அடித்தளம் போட்டாச்சு. அதுக்கான ஒர்க் இவ்வளோ நாள் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவர்களை அறிவிச்சுட்டு, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டு, ஸோ கட்சியை மேலும் பலப்படுத்துறதுக்காகவும் அதை தாண்டி தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிறாருன்னா அந்த மாவட்ட செயலாளரே இல்லாமல் இவர் போய் என்ன பண்ணுவார்? உதாரணத்துக்கு ஒரு விருதுநகர் மாவட்டம் வச்சுப்போமே. விருதுநகர் மாவட்டத்துக்கு தேவையான இல்லை ஈரோடு மாவட்டத்துக்கு தேவையான ஒரு மாவட்ட செயலாளர் இல்லைன்னா அவர் போய் எப்படி சுற்றுப்பயணம் செய்ய முடியும்? ஸோ அப்போ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே இப்படி வந்து பேச போகிறாரு, இது பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கணும். அவர் தான் அங்கே ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே வந்து. அதற்கான தெளிவான ஒரு அரசியல் காயை அவர் நவுத்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன். எல்லோருக்கும் வந்து விஜய் நான் வந்து ஒரு நடிகராக தான் தெரியும். அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியும்னு கூட தன்னோட ஒரு விஷயத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கார். நான் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அப்போ நாளைக்கு அவர் சுற்றுப்பயணம் இருக்கும்போது விருதுநகர் போனார் அப்படின்னா அந்த விருதுநகரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரோ அவர்கிட்ட பேசிவிட்டு அவரை அங்கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த மாதிரி அவர் கூட சேர்ந்து நிற்கணும். நான் வெறும் விஜயனா முகம் மட்டும் பத்தாது. ஸோ அவரையும் பக்கத்தில் நிற்க வச்சார் அப்படின்னா இவர் தான் உங்கள் மாவட்ட செயலாளர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்னா அந்த மாவட்டத்தில் போய் அங்கேயே செய்யும்போது, களத்தில் செய்யும்போது அது வேறு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுமாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிடும் போது அவர் நாளைக்கு வராரு அப்படின்னா, அதாவது வந்து உதாரணத்துக்கு 2ஆம் தேதி வராரு அப்படின்னா ஒரு 4 நாள் முன்னாடியே அதற்கான வேலைகள் மாவட்ட செயலாளர்கள் செய்யணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணுவாங்க. அதற்கான அறிவிப்பு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்ட அதுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வேலைகளாக தான் அதை பார்க்குறேன். ஆனால் என்னதான் விஜய் அவர்கள் பரபரப்பாக கட்சி ஆரம்பித்து செயல்பட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து பனையோரை தாண்டி எங்கேயுமே வரலைங்க. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த லெவலில் தான் வந்து இருக்கிறாரு. அப்படியா? அரசியலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன வாரம் பரந்தூர் வந்தார், அது ஞாபகம் இல்லையா? இல்லை, தொடர்ந்து ஏன் விஜய் வந்து மக்களை சந்திக்க மாட்டாருன்னு பல கேள்வியை எடுப்பினதுக்கு பரமையில் தானே வந்தார். இந்த சிறுத்தை, என்ன இந்த புலி இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியும்ல, ஒன்றா சுற்றிக்கினே இருக்கும். பசி இருக்கோ இல்லையோ, வேணுமோ வேணாமோ சும்மானாக்கும் காட்டில் சுற்றிக்கினே இருக்கும். பசியே இல்லைனாலும் சும்மானாக்கும் போய் ஒரு ஜீவன் அடித்து சாவடிச்சு அங்கேயே போட்டு போயிடும். சாப்பிட கூட சாப்பிடாது. ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது, தெரிஞ்சுங்க. எ லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் சொல்லுவாங்க இல்லையா? அதில் அவருக்கு வேறு படத்தில் வேறு அவருக்கு டைலாக் வேறு வந்துருச்சு. சிங்கம் அப்படி கிடையாது. அதுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் காட்டில் இறங்கும். இறங்குற அன்றைக்கி விருந்து தான் ஃபுல்லாக அந்த லெவலில் இருக்கும். அதனால தான் சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேவையோ, எப்போ தேவையோ, எது அவசியமோ அப்போ கண்டிப்பாக அவர் குரல் கொடுக்குறாரு. தேவைப்படும் போது வெளியில் வர்றார். சும்மா டெய்லி ஒரு ஆள் பத்திரிகையாளருக்கு வந்து உட்காந்துக்கிட்டா நீ கேளுன்னு கேள்வி கேட்டு வாங்கி ஏதாவது ஒரு வளரி கொட்டிட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி கேஸ் வாங்கிட்டு போகிற ஆள் அவர் கிடையாது. அரசியல்வாதி என்பவர் நிதானம் தேவை, பக்குவம் தன்மை தேவை, ஒருத்தர் பேசுனா அதை கேட்கக்கூடிய மனோபாவம் தேவை. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு முக்கியமாக தேவை. புரியுதுங்களா? இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அந்த ஆஸ்பெக்டில் அவர் அளந்து பேசுவார். ஆனால் அவர் அதிகம் பேச வைப்பார்.
ஒரு தலைவன் என்பவன் அளந்து பேசணும், அதிகம் பேச வைக்கணும் அவரை பற்றி. அதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு, தெளிவாக அவர் செய்கிறார். அது வந்து ஸ்ட்ராட்டஜியாக இல்லை பண்ணல அவர், அவருக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அவருக்கு அப்படி தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தார், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறாருலாம் கிடையாது. அவர் ஒரு டிஃபால்ட்டாகவே அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ அப்போ ஹீ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அ லீடர்ன்றத கொஞ்சம் நிதானமாக வந்து அரசியல் ஸ்கெட்ச் போடுறாரா? நிதானமாக அரசியல் ஸ்கெட்சுன்றது வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. நிதான தன்மை முக்கியம். நிதானத்துக்கும் நிதான தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? அது நிதான தன்மையை தான் அவர் மேற்கோள் பண்ணுறாரு, எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போது அவருக்கு இன்பில்ட்டாகவே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் தன்னை வந்து உருவெடுத்துப்பாங்க, சில பேர் தலைவன் சொல்லிப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் காமெடி பீஸாகவே இருப்பாங்க. தான் பேசுகிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுது போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராலிங்காகவும் அதை உட்காந்து காமெடியாக பார்த்துட்டு இருக்கு, டைம் பாஸ் பண்ணுற மாதிரியான சில பேருக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அவர் அப்படி இல்லை. ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரம் எப்போ பிரகாசமாக எரியணுமோ அப்போ தான் பிரகாசமாக எரியும், அது வரைக்கும் இருக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே வராரு. இது ஜென்ரலாகவே ஒரு லீடருக்கு தேவை. பட் டிஃபால்ட்டாகவே அவர் கேரக்டரே அப்படிப்பட்ட கேரக்டராக உட்காந்துருச்சு. அதனால் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வியக்க வைக்கும் குணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வியக்க வைக்கும் குணம்னு சொல்ல முடியாது. ஒரு தலைவன் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அந்த தலைவன் வந்து எப்படின்னா, எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆணையிட்டால். இப்போ நான் சொன்னால் அது கரெக்டாக உட்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட ஆடு வேறு வந்து இல்லை அது அதையும் கேட்கணுன்னு இருக்கு. எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடிக்கும்போது அந்த பாட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து ரெக்கார்டு, அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் டேப்பில் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஜென்ரலாகவே எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், டேப்பில் பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டை ஒரு டீ கடையில் கொடுத்துருவாராம், போடுறா அப்படின்ட்டு. தூரத்தில் கேட்குற அளவில் தூரத்தில் அவரோட பழைய அம்பாசிடர் காரில் அப்படியே உட்காந்துக்கிட்டு சத்தம் போடாமல் கேட்டுகிட்டே இருப்பாராம். மக்கள் எப்படி அதுக்கு வந்து ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது. ஏன்னா இங்கே ஸ்டூடியோவில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் மக்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டூடியோ இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் இல்லை அந்த காலத்துலேயே. இப்போல்லாம் வேறு லெவல் டெக்னாலஜி, டால்பி அட்மாஸ்லாம் எங்கெங்கேயோ போயின்னு இருக்கிறோம். அந்த காலத்தில் வந்து அந்த ஸ்டீரியோ மோனோன்னு இருக்கும்ல, அதுக்கே அவர் சொல்லுவாராம் அது கரெக்ட் இல்லை, டேப்பில் போடுவாங்கள்ல அந்த லோக்கல் டேப்பு, டெல்லி டேப்புன்னு ஒன்று போட்டு குழாவில் கேட்பாங்கல்ல, அதில் எப்படி இருக்குது பார்க்கணுன்னு தான் அவர் பார்ப்பாராம். ஆனால் இப்போ இந்த அந்த பாட்டு, அந்த நானாயிட்டால் நடந்து விட்டால் அந்த சாங் இருக்குது இல்லையா, அந்த சாங்கை ரெக்கார்டாகி வருது. அவர் வந்து பாட்டு கேட்கும்போது கூட அசோகன், அந்த ஐஸ்வரி வேலன், ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் படத்தில் எல்லா படத்துலையும் வரவங்க தான் தொடர்ந்து, அவங்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க பாட்டை. எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டவன், ஆனால் தலைவரை என்ன தலைவரை இது பாட்டு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிடுவேன் அதை நடத்தி காட்டுவேன், இந்த ஏழைகளின் வாழ்வை துடைப்பேன், இப்படி வைக்கணும் தலைவரை, அவன் தான் என்ன தலைவரை உங்க கெத்து உனக்கு தெரில அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலாம் திருப்பி ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா, அவர் சும்மா சொல்லியிருக்காரு, இல்லைடா ரெக்கார்ட் ஆகி வந்துருச்சு, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் திருப்பிலாம் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி முதலேருந்து பண்ண முடியாது, முடிச்சுட்டாங்க, திருப்பி பார்த்துப்போம் அடுத்த படத்துலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நாசுக்காக போயிட்டாரான் சிரிச்சுக்கிட்டே. இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துருக்குறாங்க. படத்தை உட்காந்து பார்க்கும்போது நான் ஆணையிட்டால் டன் டடன் டன் 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 ஒரு 10 செகண்டு சவுத்தமே இருக்காது. எதுக்கு அதுனா அது டைமிங் வச்சுருப்பாங்க, அந்த சவுக்கத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிம்பார். அந்த 10 செகண்ட் டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்கில் அந்த தேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸ் பார்க்குறல, தலைவா நீ ஆணையிடு தலைவா, நீ என்ன சொன்னாலும் கேட்க நான் ரெடியாக இருக்கேன் தலைவா, நீ சொல்லு தலைவா நான் சேரன் தலைவான்னு ஒட்டு மொத்த தேட்டர்லையும் கத்துறாங்களாம் ஆடியன்ஸ். அப்போ சொன்னாராம் எம்ஜிஆர், தலைவன்றவன் நான் சொல்லிட்டு நான் செய்வேன் சொல்லக்கூடாதுரா, அவன் சொல்லணும் என்னை பார்த்து, தலைவா நீ சொல்லு நான் செய்கிறேன்னு, அவன் தான்டா தலைவான்னாரான். எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி வச்சுக்கார் மக்களோட பல்ஸை, லிஜெண்டரி தலைவன். அதனால தான் அவருக்கு தோல்வியே இல்லை. அந்த மாதிரி அதோட வழியில் தான் விஜய் நாவும் வந்துட்டுருக்கார், புரியுதுங்களா? எங்கே அவர் பேசுறது எவ்வளோ கம்மின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பரந்தூர் விமான நிலையம் போகிறாருன்னா போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அதை பற்றி பேசுகிறீங்க, அவர் பேசி முடிச்சுட்டு போனால் அடுத்த ஒரு வாரம் ப்ரீ போஸ்ட்ன்ற மாதிரி அடுத்த ஒரு வாரம் அதை பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு தலைவன் என்பவன்றது இந்த இடத்துல அவர் சொன்னார்ல ஆடியன்ஸ் பல்ஸு, அந்த ஆடியன்ஸ் பல்ஸை அவர் தெளிவாக பிடிச்சி வச்சுருக்காரு. நான் கம்மியாக பேசுவேன் ஆனால் என்னை பற்றி தான் அதிகமாக பேசணும் அப்படின்றதுல ஒரு தலைவன் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னா அது விஜய் அண்ணாக்கு மிகையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் அதனால்தான் அந்த கொள்கை தன்மையோடு அவர் இருக்காருன்ற. அது இது வந்து எம்ஜிஆர் ஐயாவது அடாப்ட் பண்ணார் ஸ்ட்ராட்டஜியை,
இது விஜயண்ணாவுக்கு டிஃபால்ட்டாகவே அவருக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படத்தின் டைட்டில் வந்து ஜனநாயகன் வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ நீங்கள் கூட ஒரு ஆன்சர்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, கிட்டத்தட்ட எல்லாமே பொருந்தி வருது. ஜனநாயகன் படத்தினுடைய கதை வந்து அரசியல் கதை தான் அப்படிங்கிறது போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது. ஏற்கனவே எச் வினோத் அவர்களும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படமாக இருக்கும் கூட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க விஜயின் அரசியல் படமா இல்லை மக்களுக்கு சொல்லும் பாடமா? இது அரசியல் படம் இல்லை, கண்டிப்பாக அரசியல் சார்ந்த ஒரு படம். ஏன்னா அந்த படத்தோட உண்மைத்தன்மை எல்லாமே நமக்கு தெரியும். நான் அதை ரிவீல் பண்ணக்கூடாது, அதனால் நான் ரிவீல் பண்ணலை. அது என்ன படம், என்ன கதை, எதை பற்றினதுன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம சொல்லக்கூடாது. ஜனநாயகன் வந்து பெண்களை பற்றின படம், விமன் எம்பவர்மெண்ட். அது மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன கோடிட்டு கொடுக்குறேன். ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பற்றின படம். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஜனநாயகன் தளபதி, அதாவது தலைவர், அதாவது ஹீரோ எப்படி முன்னெடுக்கிறாரு அப்படின்றது அதை சுற்றி வர கதை தான். வழக்கமாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ சென்ட்ரிக்கான ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் எல்லாமே தன்னை பற்றின, அதாவது ஹீரோவை பற்றின ஒரு ப்ரோட்ரேடிங் இமேஜாக தான் கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த படம் ஒரு பெண்ணை பற்றின படம். அந்த பெண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு கதாநாயகனாக, ஜனநாயகனாக வரார் இந்த படத்துலன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது, மேபி அவங்களே சொல்லுவாங்க. எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்களும் இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கிறாரா? நல்லதை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லையா பிரதர்? எல்லாருமே வெற்றியை நோக்கி தானே. அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா நிறைய படங்கள் அரசியல் சார்ந்த படங்களாவே வந்து எடுத்தாரு. அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பையும் விஜய் வந்து. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா? கோட் அரசியல் சார்ந்த படமா? லியோ அரசியல் சார்ந்த படமா? சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது லியோ, கரெக்டுங்களா? லியோ வந்து எப்படிப்பட்ட படமாக இருந்துச்சு? எவ்வளோ ஒரு வில்லனிக்ஸ் இதுவாக தான் பண்ணார். நெகட்டிவ் ஷேடில் தான் அவர் காமிச்சிட்டே வந்தாங்க. அது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது அது மாறுது. கோட்டு வில்லனாகவே நடித்தார். பெத்த அப்பாவே கிட்டத்தட்ட கொலை பண்ணுற ஒரு பையனாகவும் ஒரு இதுவாக தான் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் எம்ஜிஆரில் எங்கேயாவது மாதிரி வந்திருக்கா? எங்கேயா ஒரு இடத்துல காட்ட முடியுமா எம்ஜிஆர் அந்த மாதிரி தப்பான ஒரு கேரக்டராக? இந்த படத்தில் ஒரு 4 பேரை கொல்றாரு வில்லனாக வரப்போது. அவர் தெளிவாக இருக்கார். இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்ட்ராட்டஜி. இந்த காலத்தில் நீங்கள் அப்படிலாம் படம் நடிச்சுலாம் மக்கள்கிட்ட போய் சேரணும், அப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட சேரணும், அது மூலமாக பயன்பெறணும், இது மூலமாக அரசியல் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு இதுக்காக அந்த ஏரெல்லாம் முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆரோட முடிஞ்சிச்சு. நான் எம்ஜிஆரோட பல்ஸுக்காக தான் சொன்னேனே தவிர எம்ஜிஆர் ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துகிட்டு இப்போ சுற்றணுன்னா நடக்காது பெருசாக. அவர் ஒரு ஐக்கானாக காட்டலாம், லெஜெண்டரி ஐக்கான், அக்செப்டட். பட் இன்றைக்கி 2K கிட்ஸ் வேறு மாதிரி இருக்கான். கிரிஞ்சின்றுவான், பூமருன்றுவான், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா. அதனால் அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. ஸோ அவருக்கு தெரியும் ஆடியன்ஸ் பல்ஸ் என்ன, தன் ரசிகர்களோட எப்படி இருந்தால் தன்னை பிடிக்குன்றது. அதை பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. அதுலேயும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. இது வரைக்கும் நடித்த எல்லா படமும் 90% படங்களுக்கு மேல் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம அப்படி தான் பார்க்கணும். வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விஜயோடு இணைந்து அடுத்து வருகிற தேர்தலில் வந்து அவங்களுடைய தாவேகாவுக்கு பணியாற்றி இருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. விஜயுடன் கைகோர்க்க முடிவெடுத்து விட்டாரா ஆதவ் அர்ஜுனா? விஜயுடன் கைகோர்க்க முடிவெடுத்தது ஆதவ் அர்ஜுனா இல்லை. ஆதவ் அர்ஜுனாவை கைகோர்க்க தன்னுடன் சேர்த்துக்கொள்றதுக்கு விஜய் முடிவெடுத்துட்டாரான்னு கேட்கணும். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு 1000 பேருக்கு தெரியும் வச்சுக்கிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு விஜயனாவை 1,00,000 பேருக்கு தெரியும், புரியுதுங்களா? இஸ் மோர் தென் 100 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆதவ். எத்தனை பேருக்கு ஆதவ் அர்ஜுனா தெரியும்? இந்த ஒரு வாரம் 10 நாளாக நடக்கிற கூத்தில் தான் எல்லாருக்குமே ஆதவ் அர்ஜுனா தெரிஞ்சிருக்கு. நான் பொலிட்டிக்கலாக இல்லாமல் பப்ளிக்காக நான் சொல்ல வரேன். நான் அதுக்காக ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை தூக்கி வச்சு பேசல. அந்த கம்பேரிசன் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா த பவர் ஆஃப் விஜய், த வேல்யூ ஆஃப் விஜய் அண்ணாக்காக நான் சொல்ல வரேன். அதனால் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியை மாற்றிக்கிறதுக்காக நான் சொல்ல வந்தது. மேபி இருக்கலாம். எனக்கு அதான் நான் சொல்கிறேன் பிரதர், நம்ம வந்து எதுவுமே ஆத்தென்டிக்காக வராமல் சும்மா கான்ஸ்பிரசிலையும் இல்லை ஸ்பெக்குலேஷன்லையும் பேசுகிற ஆள் கிடையாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உண்மையாக வந்துருச்சு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதர் ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை விஜயண்ணா சைட்லேருந்து தாவேக்காலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இந்த ஸ்பெக்குலேஷன் நீங்கள் கேட்டதுக்காக நான் பதில் சொல்கிறேன். தவறு கிடையாது. எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராபின் சர்மான்னு ஒருத்தர் வந்து திமுக வேலை செய்கிறாரு. இந்த ஆந்திரா எலெக்ஷன் நடந்ததில் சந்திரபாபு நாயுடு அவர் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2019, 2021 ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சுனில் ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சார், புரியுதுங்களா? பெங்களூர் இதில் கர்நாடகாவில் எல்லாருமே வச்சுருப்பாங்களே. ஒரு சஃபாலஜிஸ்ட் இஸ் வெரி மச் நீடட். ஆக்சுவலி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சஃபாலஜிஸ்ட் இருக்கார் அண்ணனுக்கு, அவர் தான் ஃபுல்லாக போகிறாரு. ஒரு ஆடட் அட்வான்டேஜ்
களத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்க்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த ஆதவ அர்ஜுனாவே 2019, 2021, 2024 வரைக்கும் அவங்களுக்கு தானே வேலை செஞ்சு கொடுத்தாரு. அவரே சொல்லியிருக்காரு, சில பல அரசியல் பிரச்சனைகள், சில பல அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள் வேற்றுமைகள்னாலையும் கருத்து வேறுபாடுனாலையும் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை, அதை வந்து இப்போ ஓப்பனாக வெளியில் வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்தோட சேர்ந்து பயணிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவர் ட்ரைப் கேட்டிருந்துருக்கலாம், ஸோ ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பிளான் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நல்ல விஷயம்தான். ஏன்னா வெற்றி பெற்று கொடுத்த திமுகவுக்கு இருந்த அவர். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஒரு அட்வான்டேஜாக மாறும். ஏன்னா தாவேக்கா எதிர்க்கிறது திமுக தான். ஆல்ரெடி 2வது பொசிஷன் வந்துட்டாங்க தாவேக்கா. எதிர்க்க போகிறது திமுக தான் முதல் பொசிஷனுக்கு. அதிமுக இருக்கு, நீங்கள் அதை விட்டுட்டீங்க. இல்லை, 2வது பொசிஷனில் ரெண்டுமே நிற்கிது. நான் சொல்ல, ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு மிகப்பெரிய நெறியாளராக இருந்து எல்லோருமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரிகையாளராக இருந்து இன்றைக்கி சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதில் ஆக்சுவலி அவர் வந்து யாருக்கு ப்ரோ யாருக்கு ஆன்டின்னு உங்களுக்கே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. இருந்தும் அவரே 2வது நிலை, அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றா நிற்கிது, ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் 2ஆம் நிலைன்னு அவரே சொல்கிறாரு. அப்படின்ற போது கண்டிப்பாக அதோட ஒரு படி மேலே தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரே அந்த லெவலில் கொடுக்குறாரு அப்படின்ற போது ஆப்வியஸ்லி 2வது இடத்துல அவங்க நிற்கிறாங்க. ஸோ முதல் இடத்தை நோக்கி ஜெயிக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தில் இருக்கும்போது இப்போ ஆதவ அர்ஜுனாவோட ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, எதிரணியோட வீக்னஸ் அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். கடாயக்கோடி வரைக்கும் அவர் சுற்றி பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அங்கே ட்ராவல் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவங்க தான் ரெக்கமெண்டே பண்ணுறாங்களாம், விசிகாவில் போய் சேருங்க, இங்கே விட அது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சம் ரீசன்ஸ்க்கு. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து உள்கட்சியோட சொல்கிறேன் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு இன்டீரியர் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது, இன்னர் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. அதை நம்ம எடுத்து பேச தேவையில்லை. அதில் வந்து இப்போ அதோட மனக்கசப்புலலாம் அவர் வெளில வர்றாரு. ஸோ இப்போ இங்கே போகிறாரு. ஸோ நிச்சயமாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரே கட்டமாக மாவட்ட செயலர் அறிவிக்காமல் பல கட்டமாக வந்து அறிவிக்கிறார். 120 மாவட்டம் கிட்டத்தட்ட பிரிச்சிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு மாவட்டத்துக்கு 5 பேர் 4 பேர் போடுறாங்க போல இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 10 பேர் கொண்ட செயற்குழு வருது. ஸோ அப்போ ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 10-15, இப்போ யோசிச்சு பாருங்களேன், 120 × 10 போட்டிங்கன்னா 1200 பேர். 1200 பேரை எப்படி ஒரே நாள் அவங்களால இது பண்ண முடியும்? அறிவிப்புனா சும்மானாக்கும் அவர் அதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து எப்போவுமே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறவர், ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணுறவர். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு மெனக்கடல் இருக்கும். 2 நிமிஷம் ஆகாது. இந்த வீடியோ கொடுத்தார்ல, 1 கோடி பேர் இப்போ சேர்ந்தான்ல, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உறுப்பினராக சேரனா யார் வேணாலும் சேருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா. அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களாக அப்படின்ட்டு அந்த 38 மாவட்ட செயலாளரையும், பாண்டிச்சேரி வச்சுக்கோங்களேன், 39 மாவட்டத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு, அப்போ 120 மாவட்டம், 120 மாவட்டத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு வீடியோவாக போட்டுட்டு. வழக்கம் போல் ட்விட்டர்லேயும் அறிக்கையும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் அப்படி செய்யலை. ஏன்னா தன்னுடன் பயணிக்கும், இவ்வளோ நாள் பயணித்த, பல வருடமாக தன்னோட பயணித்தவங்களுக்கு தான் இன்றைக்கி பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ தன்னுடன் பயணிக்கும், இனி பயணிக்க போகும் மக்களுக்கு, அதாவது தலைவர்களுக்கு, செயலாளர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரமும் ஒரு உரிய மரியாதையும் கொடுக்கணும்னு அவர் பார்க்குறாரு. அந்த மரியாதையும் அங்கீகாரமும் அவர் ஒவ்வொருத்தர்களையும் நேர்பட பார்த்து அவரோட ஒரு 5 நிமிஷம் பேசி அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை, த பாசிட்டிவிட்டி அண்ட் என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, தலைவன் குத்துட்டாண்டா எனக்குன்ற ஒரு இது இருக்கும்ல, அதுவே ஒரு போதை, வந்துட்டாண்டா அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் கொடுக்குறான். அந்த ஸ்பிரிட் ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, அதை கொடுக்கறதுக்கு தான் அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறார். கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறான்றாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் 19 பேருன்றீங்க, ஒரு மாவட்டத்தையும் நீங்கள் 15 நிமிஷம்னு எடுத்தீங்க வச்சிங்க, எங்கே போகும்பாங்க? 20 போட்டு ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம், 3.5-4 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அப்படின்ற போது ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி பிரேக் பண்ணி தன்னுடன் இருக்கும் 120 மாவட்ட செயலாளர்களையும், அதாவது 120 மாவட்ட செயலாளர்களில் ஒட்டுமொத்த அணிகள், அதில் இருக்கிற அந்த டீம் எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் பார்த்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கான அந்த உரிய மரியாதையும் செலுத்திட்டு ஊக்குவிச்சு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏதோ வெள்ளி காசு வேறு ஏதோ கொடுக்குறதா பார்த்தோம். வெள்ளி காசு ஒரு அவர் கையாலேயே அந்த போஸ்டிங்க்கான இதை கொடுக்கும்போது அவனுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. கரெக்டாக பண்ணுறாரு. அந்த மாதிரி அதுதான் ஹி டசன்ட் அலோன் ப்ரீச், ஹி ப்ராக்டிசஸ். நீங்கள் வந்து மேடையில் சொல்லியிருப்பார், இதில் அது பேர்னா மாநாடு மேடையில்,
பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், இங்கே எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த சமம்ன்றது இதுதான். யாரோ ஒருத்தர் சொல்லி, யாரோ ஒருத்தர் பேசி, யாரோ ஒருத்தர் அறிவிக்கலை, தானே அறிவித்து, தானே அதற்கான மரியாதை கொடுத்து, தானே தன் கையில் கொடுத்துட்டு போகிறார்ல, இதோட ஒரு பூஸ்ட் என்னவாக இருக்கும் அந்த தொண்டனுக்கு? அவன் இன்னும் 4 மடங்கு வேலை செய்வான். அப்படி தான் இருக்கணும் ஒரு தலைவன். உன் கூட பயணிக்கிற ஒருத்தனையே உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நாளைக்கு நீ மக்கள் எப்படி பார்ப்ப? மக்களுக்கு எப்படி வேலை செய்வேன்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகுது இல்லை? நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நாளைக்கு இதே அவர் கொடுத்துருந்தாருன்னா, ஏங்க கூடவே இருக்காருங்க, 20 வருஷமாக இருந்திருக்காரு, இன்னும் 20 வருஷம் அவன் கூட கட்சிக்காக உழைக்க போகிறாரு, அவர் முதலமைச்சராக உழைக்க போகிறான், அவனை நேரில் பார்த்து கூட கொடுக்க முடியாதாங்க, அந்த அளவுக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி இப்படி வைப்பீங்க. இப்படின்னா அப்படிம்பீங்க, அப்படின்னா இப்படிம்பீங்க. ஆனால் அதெல்லாம் கேள்விக்கு அடுத்தப்பாடு. அவர் தெளிவான ஒரு முடிவில் தான் செய்வதை எல்லோருக்குமான ஒரு முடிவாக எடுத்து தான் அவர் பண்ணுறார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.